நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காயம் அதிகமா இருக்கு. இங்க வந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் அவளுக்கு நினைவே வந்துச்சு. தானா விழுந்தா இவ்வளவு பெரிய காயம் ஏற்படுமான்னு டாக்டரே கேக்குறாங்க. அப்போ தானா விழலன்னு சொல்ல வரீங்களா? யாருக்கு தெரியும்? இல்ல, டாக்டர் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால நம்ம பயப்பட வேண்டாம். இது ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டலுங்க, திறமையான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆமா, என் பொண்ணு இந்து வரலையா? இல்ல. அது ஏன் அப்படி? வழக்கமா அம்மா கூட தானே சுத்திட்டு இருப்பா. இல்ல, அவ வளர்ந்ததுனவோ எங்க கிட்ட தான். ஆனா பாசம் ஃபுல்லா அவளுக்கு உங்க மேலதான். இது ஏதோ போன ஜென்மத்து பாசம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஆமா, பார்வதி அம்மா தனியா தான் வந்திருக்கீங்களா? என்னோட ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். ஒண்ணு வேண்டாம். பொண்ணுக்கு அடிபட்டதுனால முகம் ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல உள்ளுக்குள்ள வருத்தம் கோபம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? கடவுளுக்கு எப்பயுமே ஒரு விளையாட்டு தான். இந்த டாய்ஸை ஒழிச்சு வைக்கிற குழந்தைங்க மாதிரி எங்கே பதுக்கி வச்சோன்னு ஞாபகமே இருக்காது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் அது எங்கே இருக்குன்னு. ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதே மாதிரி தான் நம்ம மனுஷங்களும் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துடும். இந்துவும் அதே மாதிரி தான், கரெக்டான நேரத்தில் சேர வேண்டிய கைகளில் தான் போய் சேர்ந்துருக்கா. இப்போ நாம இங்கே வச்சு பார்த்தது நல்லதா போச்சு. நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பார்வதி அம்மாவுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நானும் சொல்ல வேண்டிய நேரம் இதான் நினைக்கிறேன். இப்ப எதையும் கேட்கிற மனநிலைமையில நான் இல்ல. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இந்த திருப்பு முன்னு சொல்லுவாங்களே, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நான் சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் எதையுமே கேட்க விரும்பல. நான் இப்ப சொல்ல போற விஷயம் கேட்டீங்கன்னா எல்லா டயர்டும் ஊரை விட்டே ஓடிடும். இந்த நிமிஷமே நீங்க வீட்டுக்கு போகணும்னு தோணும். இல்ல, இப்ப நான் சொல்லலைன்னா நாளைக்கு நீங்களே என்னை பார்த்து கேட்பீங்க, என்ன சுகுமாரா இவ்வளவு பெரிய சீக்கிரட்டை ஏன் மறைச்சேன்னு. ஒரே ஒரு நிமிஷம் போதும், 2 வார்த்தையில முடிச்சிடுறேன். நம்ம இந்து இருக்கால, என் பொண்ணு இந்து. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க டாக்டர், என்ன ஆச்சு? நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு எதுவும் இல்லை. மெடிசின்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் வாங்க. ஐயோ, நான் சொல்ல வந்தது இன்னும் சொல்லல. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ஒரு நிமிஷம். ஹாஸ்பிட்டல்ல நான் இல்லாத நேரம் அத்தை உன்கிட்ட ஏதாவது தனியா சொன்னாங்களா? இல்லையே. யோசிச்சு பாரு. ஒன்னும் சொல்லலையே. என்னாச்சுங்க? ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது.
அத்தை கிட்ட என்னவோ சேஞ்ச் தெரியற மாதிரி இருக்கா. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்க. நீ கவனிச்சியா? ஆ, நீரஜா ஹாஸ்பிட்டல்ல இருக்கல, அந்த டென்ஷனா இருக்கும். எனக்கு அப்படி தோணல. பிரச்சனை வேற ஏதோ. என்ன பிரச்சனையா இருந்தாலும் அத்தை உன்கிட்ட தானே சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் தானே நெருக்கமே. இந்த விஷயத்தை பத்தி மட்டும் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ எதுவும் கேட்கவும் இல்லையா? அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது நான் எப்படி கேக்குறது? நாம தான் எப்படியோ தெரிஞ்சுக்கணும். சொந்த மகளுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தா கூட அவங்களுக்கு தன்னம்பிக்கை வர மாதிரி நாம தானே தைரியம் சொல்லணும். ரத்த பந்தத்தை விட உண்மையான ரிலேஷன்ஸ்லாம் இந்த உலகத்துல இருக்கு. எனக்கு மனசுல படுறத சொல்றேன். நீரஜா சொந்த மக தான். ஆனா உனக்கும் அத்தைக்கும் உள்ள நெருக்கத்துக்கு முன்னாடி அவங்க உறவு ஒன்றும் அவ்வளோ நெருக்கமானதெல்லாம் கிடையாது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அதோட காரணத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. அதுதாங்க தொப்புள் கொடி பந்தம். அதுதாங்க எங்களுக்குள்ள இருக்க உண்மையான உறவு. மறந்துடாம அத்தையோட ட்ரெஸ்ஸையும் நீரஜத்தையும் எடுத்து வச்சுறேன். ம். ம். சிஸ்டர், இங்க அட்மிட் பண்ணியிருக்கிற நீரஜாங்கிற பேஷண்ட் ஐசியூல அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, தேங்க்யூ. மெதுவா எந்திரிச்சு கொஞ்சம் உட்கார்றியா? ஒரே மாதிரி படுத்திருக்கேன்ல, பின்னாடி வலிக்குது. இன்னொரு பிள்ளை வச்சு கொடுக்கட்டுமா? இது போதும். அண்ணே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நம்ம வீட்ல இருந்து யாரும் வரலையா? அருண் இங்கதான் இருந்தான். நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லி நான் தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இந்து வரல? அம்மா,
அண்ணே, நீரஜா இப்போ எப்படிம்மா இருக்கு? இப்போ பரவாயில்ல. பார்வதி, எப்படி நான் அழாம இருக்க முடியும்? என்னால முடியலண்ணே. அழாத. என் பொண்ணு பாவண்ணே, அவ பாருங்க எப்படி படுத்திருக்கான்னு. நீ அழாதம்மா, அதான் பெருசா எதுவும் நடக்கல, நீ வருத்தப்பட வேண்டாம். என்னதான் இருந்தாலும் என்னோட பொண்ணு எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பா தெரியுமா? அதெல்லாம் பரவாயில்லம்மா, இப்பதான் வலி போயிடுச்சுல. நான் அந்த சமயத்துல கிச்சன்ல ரோசம்மா கூட பேசிட்டு இருந்தேன். அப்பதான் அம்மானு கத்துற ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள என் பொண்ணு ரத்த வெள்ளத்துல அப்படியே மயங்கி கீழே விழுந்து கிடந்தானே. இங்க பாரு, நீ அழாதம்மா, இவ சீக்கிரமா சரியாடுவா. அம்மா அழாதீங்கம்மா. இங்க பாரு, பக்கத்துல ரெஸ்ட் எடுக்க ரூம் இருக்குல்ல, நீ அங்க போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. பார்வதி, இன்னும் நீ எவ்வளவு நேரமா இப்படி அழுதுகிட்டே இருப்ப? போயிட்டு வா. நீரஜா பக்கத்துல தான் நான் இருக்கேன்லம்மா, நீ போ. சரிம்மா, போயிட்டு வாங்க. நாளான்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு துபாயில் என்னால் இருக்க முடியுமா சொல்லு? உடனே டிக்கெட் ரெடி பண்ணி கிளம்பி வந்துட்டேன். உனக்கு இப்போ ஓகே தானே? நடுவில் கொஞ்சம் பாடி பெயின் இருக்கு. தலையில் அடிபட்டுருக்குதுன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகணும்னா சொல்லு, அங்கே அட்மிட் பண்ணிடலாம். வேண்டாம் அங்கிள். ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு? ஆமாம், எப்படி நீ படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்த? வேணும்னு தான் விழுந்த. வேணும்னு விழுந்தியா? இதெல்லாம் ஒரு பிளானிங் தான் அங்கிள். இந்து கையால நான் கீழே விழுந்துட்டேன்னு அம்மாவுக்கு தெரிய வரணும். அதை தான் நான் மனசுல நினைச்சேன். ஏதோ 2-3 ஸ்டெப்ல மேல இருந்து கீழே விழுந்து அழுது சத்தமோட தான் பிளான் போட்டிருந்தேன். ஆனா கையை மீறி போயிடுச்சு. ஸ்டேர்கேஸ் மேல இருந்து விழுந்துட்டேன். தலையில அடிபடும், எவ்வளோ சீரியஸ் ஆகும் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுவும் ஆகாதது அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். ஆனாலும் நான் நினைச்ச மாதிரி ரிசல்ட் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு இந்த மேல அவ்வளோ கோபம் இருக்கு. விழுந்துட்டு எந்திரிக்க முடியாம இருக்கும்போது என்னோட திறமையை நான் காமிச்சேன். எப்படி கீழே விழுந்துருச்சுன்னு அம்மா ஓடி வந்து கேட்டாங்க. அப்படியே கையை தூக்கி ஸ்டேர்கேஸ் மேல காட்டினேன். அந்நேரத்துக்கு ஸ்டேர்கேஸ் மேல இந்து நின்றுட்டு இருந்தாங்க. இந்து நின்றுட்டு இருந்தா. அவ தான் என்ன தள்ளி விட்டாங்கிற சந்தேகம் அம்மாவுக்கு இருக்கு. அப்படின்னா அந்த சந்தேகத்துல நீ நம்ம தான் எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். இந்து மேல பார்வதிக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகணும். அதுக்கு கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடவே கூடாது. உன்னை பத்தி அவ என்ன நினைக்கிறாங்கிறத நானும் கண்டுபிடிக்கிறேன். போன்ல யாருமா? இந்து தானே ஃபோன் பண்றா. ஏம்மா, எடுத்து பேச வேண்டியதானே? வேண்டானே, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஃபோன் எடுமா.
எதுக்கு கால் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல? ஃபோன் எடுத்து என்னன்னு கேளுமா. ஹலோ. நான் தாம்மா. ஆ, ஏன் ஃபோன் எடுக்கல? எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. நீரஜாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஐசியூல இருந்து மாத்திட்டாங்களா? ம். இப்ப எங்க இருக்கா? ஐசியூல இருந்து வழக்கமா எங்க மாத்துவாங்கன்னு உனக்கு தெரியாதா? நீரஜா பேசுறாளாமா? என் பொண்ணுக்கு பேச்சு மூச்செல்லாம் நின்னு போல இந்து. டாக்டர் என்ன சொன்னாங்க? பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போக சொன்னாங்களா? அதையெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்கு தான் நான் இங்க இருக்கேன்ல. என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? என் மேல ஏதோ பெரிய கோவம் போல. என்னோட போன்ல சார்ஜ் கம்மியா இருக்கு. போனை வை. அப்புறம் நீ நினைச்ச மாதிரி தாம்மா எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இந்து பார்வதிக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் பக்கத்துல தான் இருந்தேன். முதல்ல பார்வதி ஃபோனை எடுக்கல. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்தா. உன்னை பத்தி கேட்கத்தான் கால் பண்ணியிருக்கா. பார்வதி அப்ப என்ன பேசினான்னு தெரியுமா? வழக்கத்துக்கு மாறா இருந்துச்சு. அப்படியா? இந்து கிட்ட, அதுவும் நம்ம பார்வதி மனசெலவுல அந்த பொண்ணுகிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகிட்டா போல் இருக்கு. இனி நெருக்கமாகும்னு தோணல. இந்துவை பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுத்ததெல்லாம் வேலை செஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ போட்டு கொடுத்தது மட்டும் இல்ல, கீழே விழுந்ததும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் பொருள் ஒண்ணுதான். பார்வதிக்கு தன்னோட பொண்ணு மேல அவ்வளவு பாசம். நீ தானே இப்ப அவளுக்கு பொண்ணு. உனக்கு ஒரு ஆபத்துன்னதும் அவளால தாங்க முடியல. அந்த வீக்னஸை நீ கரெக்டா பயன்படுத்திக்கணும். இந்துக்கு அம்மா கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருந்த பாசம் பிளாக் ஆயிடுச்சு. இனி அது எனக்கு கிடைக்கணும். அதாவது வழி திருப்பி விடணும். இதுக்கு மேல இந்து எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பார்வதி பக்கத்துல நெருங்க விடக்கூடாது. அவன் மேல பாசமோ பரிதாபமோ பார்வதிக்கு வரக்கூடாது. இல்ல அங்கிள், இனிமே அம்மாவோட மனசுல அவளுக்கு இடம் கிடையாது. அவங்க மனசை முழுசா மாத்துறதுக்கான மருந்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரியான டோசேஜ்ல நான் அதை கொடுத்துட்டே இருப்பேன். அங்கிள், உங்க தங்கச்சியோட ரிமோட் கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கும். அப்பாவும் நீரஜாவும்? அப்ப இவங்க யாரு? தெரியல.
பெங்களூர்ல உங்களுக்கு ஒரு வளர்ப்பு தாய் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள தான் இருக்கும். இருக்கலாம். ஆனா இந்த போட்டோவை நீரஜா அவளோட ட்ரெஸ்ஸுக்கு கீழே பதுக்கி வச்சிருந்தா. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது தான் நான் இந்த போட்டோவை பார்த்தேன். அப்போ இந்த போட்டோக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்குன்னு சொல்ல வரியா? என்னோட சந்தேகத்தை தான் நான் சொன்னேன். நம்ம வேணா அத்தைகிட்ட கேட்போமே. அது வேண்டாங்க. அப்படின்னா அப்பா கிட்ட கேட்டுற வேண்டியதான். அவர் தானே இதுக்கு தெளிவான பதிலா சொல்ல முடியும். அம்மா எங்க இருந்து கிடைச்சது இந்த போட்டோ? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது யாருன்னு நீங்க சொல்லுங்க. நீரஜாவை பார்த்தா உனக்கு தெரியலையே என்ன? அப்பா, நான் உங்களையோ நீரஜாவையோ கேட்கல. போட்டோல இருக்க இந்த 3வது பர்சன் யாரு சொல்லுங்க. யார் அது? அது ஒரு ஃபங்க்ஷன்ல எடுத்த போட்டோன்னு நினைக்கிறேன். எந்த ஃபங்க்ஷன்ல? அது ஒரு பெரிய கதைப்பா. அது வேற யாரும் இல்லப்பா, ஜானகியே தான். ஜானகியா? அது யாரு? அவங்க வளர்ப்பு தாய். ஆமாப்பா, பெங்களூர்ல நீரஜாவுக்கு ஒரு வளர்ப்பு தாய் இருக்கிறதா நான் ஏற்கனவே பார்வதி கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க தான் ஜானகி. அவங்க தான் இந்த போட்டோல இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்கப்பா. நீரஜா மேல அவ்வளவு பாசம். இப்போ உனக்கு கிளியர் ஆயிடுச்சா? அப்போ அவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாருமே இல்லையா? அதான்ப்பா நான் உங்கள்கிட்ட சொன்னனே, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குன்னு. இன்னொரு நாளைக்கு சொல்றேன், இப்போ எனக்கு டைம் இல்லை. ஜானகியோட போட்டோவை பார்த்த உடனே உனக்கு எதுக்கு இவ்வளவு சந்தேகம் வந்துச்சு? இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? எனக்கு கிடைக்கல. இந்து தான் போட்டோ பார்த்துட்டு சொன்னான். நீரஜா ரூம்ல தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.